பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே கோபி ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் கூடிய சீக்கிரம் அந்த பாக்கியாவோட ஓட்டத்தை அழிக்க போகிறேன், திருப்பியும் வந்துட்டு அதே மாதிரி எதனா கலப்படம் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டு இல்லாத மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே கோபி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு ராதிகா கிட்ட. அதுக்கு ராதிகாவும் எதுக்குங்க இப்படிலாம் பண்ணணும், அதுதான் வந்துட்டு எழிலோட பூஜைக்கே பாக்கியா வராமல் தடுத்துட்டீங்களே, அதுக்கப்புறம் ஏன் இப்போ பாக்கியா பழிவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அது கோபி வந்துட்டு இல்லை ராதிகா, நான் இதோட அடங்க மாட்டேன், என் பையன் எழில் என்ன திட்டிட்டு என்கிட்ட முறைச்சிட்டு போயிட்டான், அவன் அம்மா தான் வேணும்ன்ட்டு, இது நான் சும்மா விட மாட்டேன், ஏன்னா இந்த இனியாலும் சரி சரின்னு சரி நான் தான் வேணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கானுங்க, நான் என்ன பண்ணனாலும் அவங்க அப்பா தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க, ஆனால் இந்த எழிலுக்கு நான் என்ன பண்ணாலும் என் கிட்டே வரமாட்டான் அவன், நான் கண்டிப்பாக அந்த பாக்கியாவை ஏதாவது பண்ணும்போது தான் இவனுக்கு என்னோட அருமை புரியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கோபி வந்துட்டு ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு கோபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் ரொம்ப தப்பான ஆளாக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்கியா எவ்வளோ ஆசைப்பட்டாங்க, எழில் வந்துட்டு படப்பூஜையில் கலந்து ஒரு படத்தை நடிகன்னு சொல்லிட்டு எழிலை விட அவங்க தான் ரொம்ப ஆசையாக இருந்தாங்க, ஒரு அம்மாவோட பாசத்தில் நின்று ஒரு பையன் அந்த மாதிரி ஜெயிக்கும் போது அதை பார்க்கணும் பூஜையில் நின்று அப்படிங்கிறது அவனுக்கு எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கும், ஆனால் பாக்கியாவுக்கு அது கொடுத்து வைக்காமல் போயிடுச்சு, இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படி தெரிஞ்சது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோபி வந்துட்டு, என்ன ராதிகா பாக்கியா அவன் பழைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால பாக்கியாவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இங்கே கோபி கோவப்பட்டு ராதிகா கிட்ட பேசும். உடனே ராதிகா வந்துட்டு, இப்போ எதுங்க கோவப்படுறீங்க, நான் என்ன சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் ரிலாக்ஸாக விடுங்க, அதுக்கப்புறம் நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், அந்த வசந்தை வச்சு நான் ஒரு பிளான் பண்ண போகிறேன் அப்படி சொல்லியிருந்தீங்க, அதை வந்து தான் அந்த பாக்கியாவை பூஜைக்கு வராமல் தட்டு தான் அந்த பிளான் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி இங்கே ராதிகா கேட்குறாங்க. ஆமாம் ராதிகா, நான் அதுக்கு தான் எழிலை வச்சு சொல்ல வச்சேன் அவங்க அம்மா கிட்ட, எழில் சூப்பராக பண்ணான் அந்த விஷயத்த, அவங்க அம்மா உள்ளே வரும்போதே பேசி அப்படியே அமுச்சு விட்டுட்டான், அந்த பாக்கியாவுக்கு இதெல்லாம் வேணும், நான் இன்னும் பண்ணுவேன் நிறைய பாக்கியாவுக்கு, நீ வேணால் பாரு அப்படிங்கிற மாதிரி ராதிகா கிட்ட சொல்லுவோம். எங்கே இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கோபி வந்துட்டு ராதிகா நீ ஏஞ்சி போயிடு ராதிகா, என்னை கொஞ்சம் ரிலாக்ஸாக விடு, நான் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து கோதரை வந்துட்டுருக்காரு. அந்த பக்கம் வந்துட்டு இங்கே எழில் வந்துட்டு அம்ரிதா கிட்ட சொல்லி எழுதிட்டு இருக்காரு, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அம்ரிதா, எங்கள் அம்மா வந்துட்டு பூஜைக்கு வர விடாமல் அவங்கள அப்படியே வெளியே அனுப்பிச்சிட்டேன், அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எங்கள் அம்மாவோட முகம் வந்து என் முகத்தில் வந்துட்டு போகுது அந்த டைமில், இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே வலிக்குது அம்ரிதா அப்படிங்கிற மாதிரி இங்கே எழில் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் எழில், நான் அவங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், அந்த பூஜை நம்ம எல்லாருமே இருந்தோம், ஆனால் அம்மா ஏன் வராமல் போனாங்க, இது என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த அம்ரிதா வந்துட்டு எழில்கிட்ட கேட்கும். எழில் உடனே அழுதுட்டு நான் தான் அம்ரிதா காரணம், அதுக்கு அம்மா பூஜைக்கு வராமல் போனது நான் தான் காரணம், என்னை வந்துட்டு அந்த ஸ்டேஜில் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க, ஆனால் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் நடந்துக்கலை, எல்லாமே தலைகீழ மாறிச்சு அம்ரிதா, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அம்ரிதாட்ட சொல்லுவோம். அம்ரிதா வந்து எனக்கு புரியலங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அது எழில் வந்துட்டு எங்கள் அம்மா வராத காரணமே எங்கள் அப்பா தான் அம்ரிதா அப்படி சொல்லுவோம். இங்கே அம்ரிதா வந்து ஷாக் ஆகிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க அப்படி கேட்குவோம். இங்கே எழில் சொல்லிட்டு இருக்காரு, ஆமாம் அம்ரிதா, அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பொழுது, அவன் சொல்லி தான் எனக்கு வந்து இந்த வாய்ப்பே கிடச்சிருக்கு, ஆனால் அந்த வாய்ப்பு எங்கள் அப்பா மூலிமா கிடச்சிது அப்படி சொல்லியிருந்தான், நான் அப்போயே விட்டுருப்பேன், எனக்கு கடைசி டைமில் தான் இதெல்லாம் தெரிய வந்து தான் எப்படி நடந்துச்சு அம்ரிதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அம்ரிதா வந்துட்டு, அப்போலாம் அவங்க அம்மாவை போக சொன்னதான் அந்த பூஜை நடக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த பூஜையை வேணால் சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காங்க, ஏன்னா அவங்க அம்மா உனக்கோசம் அவ்வளோ பண்ணியிருக்காங்க, உங்கள் அம்மா தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பூஜையை கூட கலந்துருக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் அப்பாவை தூக்கி அடிச்சுட்டு உங்கள் அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த பூஜையை கலந்தாமல் வந்திருக்கணும், நீங்கள் அந்த பூஜையை கலந்துக்கிட்டு அவ்வளோ பேச்சு பேசுனீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பூஜை எங்கள் அம்மாவோட பேரை வச்சிங்க, இதெல்லாம் நடந்தது ஏன் அப்படிங்கிற மாதிரி இங்கே அம்ரிதா கேட்கும். உடனே எழில் வந்துட்டு, ஆமாம் அம்ரிதா, எனக்கு நிலா பாப்பா நீ அது மட்டும் இல்லாமல் அம்மாலாம் கஷ்டப்படுறது என்னால் முடியல, அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஃபினான்ஷியலாக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது, உங்களுக்கு ஏன்னா ஹெல்ப் பண்ணணும்ல, இந்த வாய்ப்பை விட்டேன் அப்படின்னா எனக்கு வேறு வாய்ப்பு இல்லை, அதனால தான் அம்ரிதா அம்மா அமிச்சா தான் பூஜை நடக்கும், அதனால தான் நான் படம் நடிக்க முடியும், அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே அம்ரிதா கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அம்ரிதா வந்துட்டு, இல்லைங்க என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது உங்கள் அம்மா விட்டு கொடுத்துடக்கூடாது, நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்படி சொல்லிட்டு இங்கே அம்ரிதா எழில்கிட்ட கோச்சின்னு போய் படுத்து தூங்கிறாங்க. எழில் வந்துட்டு இதெல்லாம் நினச்சி அழுதுட்டுருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க பாக்கியாவுக்கு இன்னொரு ஆர்டர் வந்துட்டு பெரிய ஆர்டராக வருது. அந்த ஆர்டரை பாக்கியா எடுத்து செய்கிறாங்க. நிறைய ஸ்வீட்லாம் செஞ்சு வச்சுட்ருக்காங்க. கூடவே பாக்கியாவுக்கு ஈஸ்வரி வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியா வந்துட்டு, ஏன் அத்தை நீங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அத்தை, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரி அமுச்சு வைக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி வந்துட்டு, இல்லை பாக்கியா நீ எவ்வளோ தான் கஷ்டப்படுவ, நீ கஷ்டப்படுறத நான் பார்த்துன்னு தான் இருக்கேன், உடம்பு வலியில் போயிட்டு வர இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது பாக்கியா,
என் பையன் மேலே எனக்கு அதிகமாக கோவம் வருது. அவனை நினச்சாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ஒரு பொண்ணை வந்துட்டு பாரு அப்படி தவிக்கி விட்டானே அவன். நீ வந்து பாரு ஒன்றும் இது பண்ணிக்காத பாக்கியா, நான் வந்து உனக்கு உதவி பண்ணுறேன் எல்லா விஷயத்தையும் அப்படி சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு பாரு நான் பாக்கியாவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியா வந்துட்டு இல்லைங்க அத்தை நீங்கள் போய் உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு எங்கள் பாக்கியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு செஃப் ஆனந்த் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். என்ன நடக்கணும் நடக்கட்டும், என் பாஸ் கோபி சொல்கிறத நான் கேட்பேன். அவர் சொல்கிற மாதிரி இந்த ஹோட்டல் இன்னும் 2 தான் போக போகுது, ஃபைட் பண்ணி பாருங்க அப்படி சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளேயே அந்த செஃப் ஆனந்த் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான்.